ஒரு வழக்கறிஞராக தான் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க. அதை தொடர்ந்து அதிமுகவோட முக்கிய அரசியல் தலைவர்களில் நீங்களும் ஒரு முக்கியமானவர் அப்படின்னும் போது உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை, குடும்பத்தை பற்றி சில வார்த்தைகள். குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய ஃபாதர் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று விட்டார். அப்பொழுது அவர் இல்லை, இறந்து விட்டார். எனக்கு எங்கள் அப்பாவுடன் பிறந்தவர் மொத்தம் 7 பேர். 7 பேரும் நல்ல தேர் இன் குட் பொசிஷன் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு தம்பி, அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. இந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்கள் அப்பாவுடைய அண்ணன், அவர் பேர் தளவாய் சுந்தர் தான். அவர் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரிடம் எஸ்பிசிஐடியில் டிஎஸ்பியாக கிட்டத்தட்ட 22 வருஷம் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியாக பணியாற்றினார். நான் சட்டக்கல்லூரி சேர்வதற்கு அப்பொழுது பெரிய டிமாண்டு. அவ்வளோ ஈஸியாக சீட்டு சட்டக்கல்லூரிக்கு சேர முடியாத நிலையில் என்னுடைய பெரியப்பா அவர்கள், தளவாய் சுந்தர் அவர்கள், நேரடியாக எம்ஜிஆரிடம் சென்று எனக்கு சட்டக்கல்லூரி ஒரு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வாங்கி தந்தார்கள். அந்த காலத்தில் எப்படின்னா, சிஎம்க்கு கோட்டா விட்டு அவங்க சிஎம் சீட்டு கொடுக்கலாம். அந்த வகையில் எம்ஜிஆரிடம் நேரடியாக எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி தந்த பெருமை என்னுடைய பெரியப்பா அவர்களை சாரும். அதிலிருந்து தொடர்ந்து எம்ஜிஆர் மீது படிக்கும் பொழுதிலிருந்தே ஒரு ஆவல், ஆர்வம், அவருடைய பாடல்கள், அவருடைய ஆட்சியின் அமைப்பு எல்லாம் மனதை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. சட்டக்கல்லூரியிலே கடைசி ஆண்டு படிக்கும் பொழுது, சட்டக்கல்லூரியுடைய மாணவராக இருக்கும் பொழுது 3 கட்சிகள் இருந்தன. காங்கிரஸ் கட்சி, அதிமுக கட்சி, திமுக கட்சி. அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் ஒரு லீடராகவும் அப்பொழுது இருந்து, நாங்கள் குரூப்பாக இருந்து கொண்டு சில காலேஜிலே பங்கரை நடத்தி கொண்டிருந்தோம். இது என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை.